மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நம்ம வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ஆனந்தமாக இருக்கிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு சில வாரங்களாக நமக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் 2026 கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம வாசித்து கொண்டு வருகிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், கெட்டு போகிறவர்கள் பூமியிலே இராதபடிக்கு தேவன் அவர்களை அழித்து போடுகிறார். ஆனால் நாமும் வாழ்ந்து இருக்கும்படிக்காக, தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக இருக்கும்படிக்காக தேவன் நமக்கு தம்முடைய ஜீவனை தந்து வாழ்க்கையை தந்து நம்மை அவருடைய சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். அப்போ தேவன் நம்மை அவருடைய சபையில் கொண்டு வந்து வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது, அதற்கான ஒரு திட்டம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அப்போ அது என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க, தீங்கை காணாமல் இருப்பீங்க. தீங்கை காணாமல் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் தீங்கு வராது என்பதாக அர்த்தம் இல்லை, பொல்லாப்பு உங்களுக்கு வராது என்பதாக அர்த்தம் இல்லை, வாதை உங்களுக்கு வராது என்பதாக அர்த்தம் இல்லை. துக்கம், துன்பம், துயரம், வறுமை, பசி, பட்டினி, வேதனை, கண்ணீர், இது எதுவுமே உங்களுக்கு வராது என்பதாக அர்த்தம் இல்லை. அது எல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீ காணாமல் இருப்பாய். ஏன் நீ காணாமல் இருப்பாய் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன். நான் அந்த பிரச்சனைக்கும் உனக்கும் இடையில் ஒரு மதில் சுவரை போல இருந்து உன்னை தாக்க வருகிற அந்த அழிவின் தூதனுக்கு உன்னை நான் விலக்கி நீ அதை காணாதபடிக்கு நான் உன்னை காத்துக்கொள்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ தேவன் நீ தீங்கை காணாது இருப்பாய் என்று சொன்னால், ஏதோ உங்களை என்னையும் ஆறுதல் படுத்துவதற்காக, அழுவுற பிள்ளைகிட்ட ஒரு சின்ன முட்டாயை கொடுத்து அந்த நேரத்துக்கு ஏதோ ஆஃப் பண்ணுவதற்காக கிடையாது. மாறா, இனி நீ தீங்கை காண மாட்டா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கை காணாதபடிக்காக தம்முடைய கிருபையை அவர் நமக்கு தருகிறார். அப்போ நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த வசனங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் வந்து இருக்கிறார். நம்மை தீங்கை காணாதபடிக்கு அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்பாக அவர் ஒரு சில காரியங்களை செய்யத்தான் வேண்டும். அதை செய்தால்தான் அவர் நம்முடைய நடுவில் வந்து வாசம் செய்ய முடியும். அப்போ தேவன் நம்முடைய மத்தியில், நமது நடுவில், நம்முடைய குடும்பத்தில் வந்து தங்குவதற்கு முன்பாக ஆக்கினைகளை அவர் அகற்றி போடுகிறார். ஆக்கினை அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. அந்த ஆக்கினை என்பது பாவத்தினுடைய வீரியம், பாவத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய அகோரம், பாவத்தினுடைய அதிகாரம். இதை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு இடத்த நீங்கள் போய் பார்த்தா போதும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி சிலுவையில் பாவம் ஒரு மனுஷனை எப்படி பலவீனப்படுத்தி அவனை நிர்மூலமாக்கி அவனை அழித்து அவன் பூமியில் இராதபடிக்கு செய்யும் என்பதை நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக நாம் அதை பார்க்க முடியும். இப்போ இயேசு சொல்கிறார், அந்த ஆக்கினையை நான் உங்களுக்காக சுமந்து தீர்த்தபடினால அந்த ஆக்கினை உங்களை அணுகாதபடிக்கு அந்த ஆக்கினை உங்களை விட்டு நான் நீக்கி போட்டேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆக்கினைக்கு நீங்களாக்கி விட்ட பிறகு அவர் இன்னொரு காரியத்தையும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதுதான் சத்துருவுக்கு நம்மை விலக்க வேண்டும். அப்போ சத்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்துரு கண்ணுக்கு தெரிந்து வருகிற சத்துருக்களை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படலை. அப்படியும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற ஆன்விசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்விசிபிள் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆவிகள். அந்த ஆவிகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் அவைகள் இருந்தாலும் நரமண்டலத்தில் இருக்கிற மனுஷனை தாக்குவதற்கு மனுஷனுடைய ஆவியின் மூலமாக அவைகள் செயல்பட செய்கிறது. அப்போ கண்ணுக்கு புலப்படாத, கண்ணுக்கு புலப்படாத அப்படிப்பட்ட சத்துருக்கள் பாருங்கள். ஒரு 1900 நினைக்கிறேன், அந்த டைமில் முதல்ல தூர்தர்ஷன் தெரியுங்களா, டிவி தூர்தர்ஷனில் சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுவாங்க. அப்போல்லாம் சன் டிவிலாம் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு தமிழ் ப்ரோக்ராம் வரும், மீதி எல்லாம் ஹிந்தியில் வரும். அந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் என்ற பேரில் ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அது என்னன்னு சொன்னால், இப்போ ரோட்டில் போயின்னு இருக்கிறோம், ஒரு கடையில் ஒரு பஜ்ஜி விற்கிறாங்க. அந்த பஜ்ஜியை ஒரு புல்லை அப்படியே எடுத்து வாங்கி சாப்பிடும். அப்போ சாப்பிடும்போது அந்த வாய்க்கிட்ட போனவொடனே அதை ஜூம் பண்ணி காட்டுவாங்க.
நல்லா மைக்ரோஸ்கோப் வச்சு கிட்ட வச்சு காட்டினா அந்த பஜ்ஜி மேலே அந்த ஈயெல்லாம் கக்கா போய் வச்சுருக்கோம். பார்த்துறீங்களா? அதனுடைய இது இருக்கும், சில குளவிகளுடைய கொடுக்கு இருக்கும், தூசி இருக்கும், மண் இருக்கும். அதெல்லாம் ஏதோ சின்ன சின்னதாக இல்லைங்க, பெருசு பெருசாக ஜூம் பண்ணி காட்டுவாங்க. அப்போ ஜூம் பண்ணி காட்டினோடனே அந்த புல்லை எடுத்து அதை சாப்பிட்றோம், சாப்பிட்டோடனே வயிற்றுக்குள்ளே போவோம். அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேரே என்னதுங்க அதுக்கு? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். அப்போ வேதத்திலையும் இங்கே அந்த சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை போல இருக்கக்கூடிய சத்துரு. அப்போ அந்த சத்துரு அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? வானமண்டலத்தில் அவன் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். பொல்லாத ஆவிகளாக இருக்கிறாங்க, அசுத்த கிரியைகளாக அவைகள் இருக்கிறது. அவைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் வஞ்சிக்கும்படிக்காகவே அவைகள் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சத்துருவுடைய கிரியைகளிலிருந்து உங்களையும் என்னையும் தேவன் விலக்கினார். விலக்கிவிட்டு தான் உங்களுடைய என்னுடைய நடுவில் வந்து அவர் அமர்ந்து இருக்கிறார். அப்போ அந்த சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அல்லது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்கிற அந்த சத்துருவுடைய கிரியைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், குறிப்பாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிற சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து அவைகள் எப்படிப்பட்ட அழிவுகளை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பதைத்தான் நம்ம சென்ற வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். முதல்ல சத்துரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த மனுஷனை அழிப்பதற்காக அவன் வரல, மாறா அவன் தடுப்பதற்காக வருகிறான். அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், அந்த குடும்பத்தினுடைய நன்மை பாருங்கள், அந்த குடும்பத்தினுடைய சமாதானம். திடீர்னு பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறது போல தோணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சமாதானத்துக்கு சீர்குலைச்சலான காரியங்கள், நல்ல பணம் சம்பளம் வந்து கொண்டு இருக்கிறதே போல இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் முழுவதும் வராமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ பாருங்கள், அந்த பொருளாதாரத்தை திடீர்னு ஒரு நஷ்டம், திடீர்னு ஒரு செலவுகள், திடீர்னு ஒரு வீண் செலவு, எதிர்பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு செலவுகளை கொண்டு வந்துடுறான். என்ன பண்ணுறான்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறான், தேவனுடைய நன்மையை தடுக்கிறான், தேவனுடைய சமாதானத்தை தடுக்கிறான், சந்தோஷத்தை தடுக்கிறான். ஏன் சில இடத்துல சபை கூடி வரதில்லை தடுக்கிறான், சில இடத்துல உறவுகளை தடுக்கிறான், ஐக்கியத்தை தடுக்கிறான். அப்போ அவன் அழிக்க மாட்டான், ஏன்னா அழிச்சிட்டா நம்ம முடிஞ்சிருவோம். அதனால் நம்மளை வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்னையும் டார்ச்சர் பண்ணுவதற்காக அவன் என்ன பண்ணுறான்? உங்களை அழிக்காமல் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை அவன் தடுக்கிறவனாக அவன் இருக்கிறான். 2வது பாருங்க, அவன் இருதயங்களை குருடாக்கி விடுகிறான். தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தமும் இன்னது என்பதை நாம் அறிந்து இருந்தாலும் அதை செயல்பட முடியாதபடிக்கு நம்முடைய இருதயங்களை அந்தகாரத்தின் இருளில் வைத்து விடுகிறான். இப்போ பாருங்க, நம்ம சுற்றிலும் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்த்தோம் சென்ற வாரத்தில். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் சபைக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் வருகிற அந்த நாளில் அவர்களுடைய இருதயம் குருடாக்கப்படுகிறதுனால அவங்க இருளில் இருக்கிறதை ஏற்றுக்கொண்டு வெளிச்சத்துக்கு வருவதை பகைக்கிறார்கள். வர முடியாமல் போகிறது. அவங்களுடைய இருதயம் குருடாக்கப்படுகிறபடினால தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ரட்சிப்பு என்கின்ற ஆசீர்வாதம், அபிஷேகம் என்கின்ற ஆசீர்வாதம், என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவையோ, நன்மைகள் தேவையோ, அதை உங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் நம்முடைய கண்களை இருளாக இருக்கும்படிக்கு செய்து விடுகிறான். மாத்திரமல்ல, தேவனுடைய வசனம் விதைக்கப்படும் பொழுதெல்லாம் அந்த பிசாசானவன் ஒரு பறவையை போல அந்த விதைகளை திருடி விடுகிறவனாக அவன் இருக்கிறான். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை வந்துட்டா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வசனம் வந்துட்டா, அவனுடைய காதுகள் அந்த வசனத்தை கேட்க ஆரம்பித்தா, வார்த்தையை கேட்க ஆரம்பித்தா, அந்த மனுஷனுடைய சூழ்நிலை மாறும், அவனுடைய வாழ்க்கை மாறும். அவன் இழந்து போன சகலவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையும் பலனும் ஞானமும் தெளிவும் அவனுக்குள்ளே வந்துடும். ஆகவே நம்ம ஒரு நாளும் இதுக்கு அனுமதிக்க கூடாது என்று சொல்லி வார்த்தை விதைத்த மாத்திரத்திலேயே பிசாசு அந்த வார்த்தையை திருடி கொண்டு போய் விடுகிறான். இது ஏதோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம கூட சபையில் இருக்கும்போது கூட நம்ம ஏதோ ஒரு சில போராட்டத்தின் மத்தியில் வந்து இருப்போம். ஆனால் தேவன் அந்த போராட்டத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு வந்து விதைப்பார். ஆனால் நம்முடைய நல்ல நிலத்தில் வீழ்ந்தாலும் அந்த வார்த்தையினுடைய உணர்வை அல்லது வார்த்தையினுடைய வீரியத்தை, சாரத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய சிந்தனைகளை பிசாசு என்ன பண்ணிடுதுங்க? திருடி விட்டது, அல்லது பறித்து கொண்டு போய்விட்டது, அல்லது குருடாக்கி வைத்து விடுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ பிசாசினுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொன்னால், பவுல் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு பிசாசு குறித்து நல்லா தெரியும்,
சாத்தானை குறித்து நல்லா தெரியும். இயேசு சொல்றார், அவனை எதிர்த்து நில்லுங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். எப்படி எதிர்த்து நிற்கணும்? அவன் கண்ணுக்கு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சால் எதிர்த்து நிற்கலாம். கண்ணுக்கு தெரியாதவனை வசனத்தினால எதிர்த்து நிற்கணும். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் கிரியை செய்யக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக வசனம் தெரியும். நான் உள்பட எல்லாருக்குமே, ஒருவேளை என்னை விட உங்கள் எல்லாருக்கும் வசனங்கள் மனப்பாடமாக தெரியும். ஏன் சிலருக்கு பக்கம் கூட தெரியும். ஆனால் அந்த வசனம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வல்லமையாக கிரியை செய்தா, நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையாக கிரியை செய்தா, இப்போ எனக்கு ஒரு போராட்டம்னு சொன்னோன்னே முதல்ல என்னுடைய சிந்தனையில் வசனம் ஞாபகத்துக்கு வருதா அல்லது பிரச்சனை ஞாபகத்துக்கு வருதா? நான் செய்து சொல்கிறேன். ஒரு திடீர் ஒரு பாடு வந்த உடனே முதல்ல வசனம் ஞாபகத்துக்கு வருதா அல்லது இந்த பாடு வருதா, அந்த போராட்டம் வருதா? ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வசனத்துக்கு முதல் இடம் கொடுக்குறவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். அதனால் அந்த வசனம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு முன்பாக பிசாசானவன் அதை திருடி கொண்டு போய்விடுகிறவனாக இருக்கிறான். அப்போ இந்த காரியங்களை தான் நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம். பிசாசு லேசுப்பட்ட ஆள் கிடையாது, சத்துரு லேசுப்பட்ட ஆள் கிடையாது. ஆவிக்குரிய மண்டலத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்தகார லோகாதிபதிகள் லேசுப்பட்டது கிடையாது. அதை எதிர்க்கக்கூடிய திராணி உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல் இருந்தாலும் அந்த திராணியை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த. நல்ல காரியங்களை தட்டுங்களா. அப்போ தேவன் உங்களை பிசாசுகளை எதிர்த்து நிற்க, சத்துருவை எதிர்த்து நிற்க, அவருடைய வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு ஒரு சில அஸ்திரங்களை, ஒரு சில ஆயுதங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களை நம்ம பயன்படுத்துகிற நம்முடைய வாழ்க்கையில் பிசாசை நம்ம எதிர்த்து நிற்போம். அப்போ அவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான். சரி, இப்போ நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த வகையில் தடை பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிசாசினுடைய மிக பெரிதான ஒரு தந்திரம், அது நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த உணர்வு வருதோ அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும், பிசாசு உங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறான். இப்போ உங்களுக்கு ஜுரம் அட்டாக் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க? யாராவது உங்களை பார்த்து, அம்மா உனக்கு ஜுரம் அடிக்குதுமா அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுமா, அல்லது ஜுரம் உங்களை அட்டாக் பண்ணால் உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? ஜுரம் வந்தாலே உங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்காக சளி பிடிக்கும், தலைவலி வரும், உடம்பு சூடாக இருக்கும், நம்ம டயர்டாக இருக்கும். ஆனால் ஜுரம் வந்தாலும் வந்த உடனே உங்களுக்கு ஜுரம் அடிக்க போகிறது கிடையாது. அது உங்கள் வீட்டில் தங்கும், உங்கள் உடம்புல தங்கி உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவாங்க. 2 அணுக்கள் இருக்குது, வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள். அந்த வெள்ளை அணுக்கள் தான் எதிரிகள் அடிக்கிறவர். சிகப்பு அணுக்கள் நம்முடைய தடயத்துக்கு பலன் கொடுக்குறவர். இப்போ அந்த வெள்ளை அணுக்களை இவர் என்ன பண்ணுவார்? உள்ளே போய் உட்காந்துக்கின்னு அந்த வெள்ளை அணுக்களுடைய வல்லமையெல்லாம் குறைச்சிட்டு இப்போ இவர் ஆளுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கும், உங்களுக்கு தெரியாது, ஒரு 2 நாள் கழிச்சு தான் தெரியும் இல்லைங்களா? அப்போ பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? உங்களை மறைஞ்சிருந்து தாக்கணும். அதில் பிரதானமாக அவன் உங்களுடைய வாழ்க்கையில் கையை வைக்கிற காரியம் தெரியுங்களா? ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை தடை பண்ணி உங்களையும் என்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைய செய்து ஒரு நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியாதவர்களாகவே அல்லது ஜெபிக்கக்கூடாதவர்களாகவே உங்களையும் என்னையும் செய்து விடுகிறான். பாருங்கள், ஜெபம், வேதம் சொல்லுகிறது, ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம் இல்லை, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். ஏன்னா நீங்கள் ஜெபத்தினால தான், ஜெபம் சொன்னால் என்னதுங்க? தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு ஆயுதம். ஜெபம் தான் கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு என்பதாக நம்ம முன்னெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த முதுகெலும்பு பாருங்கள், ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பு அது ஃபெபலஸாக இருந்துச்சுன்னா அவரால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, எழுந்திரிச்சு ஒரு காரியத்தை செய்ய முடியாது, தூக்க முடியாது, ஓட முடியாது. ஆனால் அந்த மனுஷனுடைய முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனால் எல்லாம் செய்ய முடியும். அதே போலத்தான் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜெபம் இல்லாத ஒரு மனுஷன் அல்லது ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தினுடைய மேன்மை தெரியாமல் ஜெபித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒரு காரியத்தை நின்று செயல்படுத்த முடியாது. காரணம், ஜெபம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாதபடினால அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அது தடுமாற செய்து விடுகிறது. காற்றில் அடிக்கப்படுகிற பதர்களைப் போல மனுஷர்கள் இருந்து விடுகிறார்கள். அப்போ பிசாசனுடைய தந்திரம் என்னன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை முதல்ல தடை பண்ணணும். ஜெபத்தை தடை பண்ணிட்டா போதும், அவனுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தடுத்துட முடியும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்கிறாரு. இப்போ லூக்கா 18ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம். லூக்கா 18ஆவது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது,
சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். எதை குறித்து உவமை சொல்லுகிறாருங்க? எதை குறித்து சொல்றாருங்க? இல்ல, எதை குறித்து சொல்றாருங்க? ஆமா, அங்கதான் முக்கியம். சோர்ந்து போகாமல். அப்ப இயேசுவுக்கு நல்லா தெரியும், நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? சொரு வரும். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு தடை வரும். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு போராட்டம் வரும். ஜெபிக்கும் போது உங்களுக்கு அப்பதான் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஜெபிக்கும் போது தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஜெபிக்கும் போது தான் உங்களுக்கு மனக்குழப்பம். பாருங்க, அப்ப பிசாசு என்ன பண்றான்? உங்கள் ஜெபத்தை தடுக்க மாட்டான், மாறாக ஜெபத்தை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தடை பண்ணுகிறான். நீங்க ஜெபிச்சிட்டா ஜெயம் எடுத்துருவீங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் திரும்ப வந்துடும். நீங்க ஜெபம் பண்ணிட்டா பிசாசை நீங்க ஜெயிச்சிடுவீங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டா உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் ஜெபம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பரலோகம் உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும். அப்ப பிசாசு நான் சொல்லுவான், நீ ஜெபிக்காதன்னு சொல்ல மாட்டான், நீ ஜெபிக்க வேணான்னு சொல்ல மாட்டான், இப்ப ஜெபிக்காதன்னுடுவான். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் பாருங்களேன். நம்ம ஜெபிப்பதற்காக நல்ல ஒரு மனநிலையில் போவோம், அப்பதான் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். சரி, ஓகே, நம்ம பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், நம்ம தான் காலைல ஜெபிச்சுமே, இப்போ எதுக்கு ஜெபிக்கணும்? அல்லது சிலருக்கு இப்படி என்ன வரும், நான் ஜெபிச்சு என்னத்தை கண்டேன், இவ்வளோ நாளாக நான் போராடி ஜெபிக்கிறேன், எந்த பதிலுமே இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமான 4 வார்த்தையை கேட்டால் போதும்னு சொல்லிட்டு டிவியில் ஏதோ ஒரு ஊழியக்காரனுடைய செய்தியை போட்டு கேட்டுருவாங்க. பாருங்கள், செய்தி கேட்பது தவறு கிடையாது, ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பது எந்த பிரயோஜனமோ இல்லை. அப்போ பிசாசனுடைய தந்திரம் உங்களுடைய ஜெப நேரத்தை தடுப்பது. பாருங்களேன், உங்களுடைய இருதயம் நல்ல ஆனந்தமாய் களி கூர்ந்து சந்தோஷமாய் விடுதலையாய் எப்போ ஜெபிச்சதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. உங்களே நீங்கள் கையை வச்சு சொல்லி பாருங்க, உங்கள் இருதயத்தை வச்சு கையை வச்சு சொல்லுங்க, நான் நல்ல ஆனந்தமா மகிழ்ச்சியா நல்ல களி கூர்ந்து நல்ல மன மகிழ்ச்சி நல்ல வாய்களை திறந்து விரிவா சத்தமா விடுதலையா நான் ஜெபிச்சேன்னு சொல்லி எந்த நாளை நீங்க நினைச்சு பாக்குறீங்க? இல்ல, அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நீங்க நேத்து ஜெபிச்சீங்க, ஆனா விடுதலையா நீங்க ஜெபிக்கல. காலைல ஜெபிச்சிருக்கலாம், விடுதலையா ஜெபிக்கல. என்ன காரணம்? நீங்க ஜெபிச்சீங்க தானே, உங்க ஜெபம் தடைப்படலையே. ஆனா ஏன் நீங்க விடுதலையா ஜெபிக்கல? ஏன் நம்மளால சந்தோஷமா ஜெபிக்க முடியல? ஏன் நம்மளால மன மகிழ்ச்சியா ஜெபிக்க முடியல? ஏன் நம்மளால ஆனந்தமா களி கூர்ந்து ஜெபிக்க முடியல அப்படின்னு கேட்டா, உங்களுடைய என்னுடைய ஆத்துமா துக்கத்தினால நிரம்பி இருக்குது, போராட்டத்தினால நிரம்பி இருக்குது, பாடுகளால நிரம்பி இருக்கிறது, குறிப்பா அவிவிசுவாசத்தினால நிரம்பி இருக்கிறது. நான் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னதாகவே நான் ஜெபிச்சா எனக்கு எந்த பலனும் இல்லை என்று உங்களுடைய உள்ளம் நினைத்தபடினால நீங்க ஜெபிச்சீங்க, நான் ஜெபிச்சேன், ஆனா அங்க விடுதலையா ஜெபிக்க முடியல. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுன்னு சொல்லல, சோர்ந்து போகாமல் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, எப்பொழுதும் அப்படின்னா எனி டைம், எவ்ரி மொமெண்ட், எவ்ரி சிங்கிள் மினிட் நீங்க ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உனக்கு சோர்வே வராதபடிக்கு நான் செய்ய போறேன். நீ எப்போதும் இல்லை, உங்களுக்கு சோர்வு வரும். ஆமென். அப்ப அந்த சோர்வின் மத்தியிலையும் நீ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொன்னா, முதல்ல உங்களுக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது எப்படி என்பது தெரிவதற்கு முன்பாக உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற காரியத்துக்கு சொந்தக்காரன் யார் என்று அறிஞ்சு கொள்ளணும். அப்ப பிசாசனுடைய தந்திரம் நீங்க ஜெபிக்காம இருக்க வைப்பது கிடையாது, இப்ப ஜெபிக்க விடாம தடுப்பது. ஆமென். புரியுதுங்களா? நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உங்களுக்கு ஜெபிக்க தேவன் உங்களை உணர்த்தி இருந்தாலும் நீங்க அந்த நேரத்தில் ஜெபிக்காமல் போனபடினால ஒரு சில நஷ்டங்களை நீங்க சந்திச்சு இருக்கிறீங்க, ஒரு சில ஆபத்துகளை சந்திச்சு இருக்கிறீங்க. உங்களுக்கு அது உணர்த்தப்பட்டு தான் இருக்கும், எனக்கு அது உணர்த்தப்பட்டு தான் இருக்கும். ஆனால் என்னால் அதை ஜெபிக்க முடியாமல் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சின்ன சிந்தனை, ஏதோ ஒரு பாருங்களேன், இதைத்தான் பிசாசு உங்களுக்கும் எனக்கும் செய்கிறான், சத்துரு உங்களுக்கும் எனக்கும் செய்கிறான். இப்போ இந்த சிந்தனையைத்தான் தேவன் என்ன பண்ண போறாரு? மாற்றினார். ஆமென். பாருங்க, நம்ம ஏற்கனவே ஜெபிச்சோம், அதுக்கு பலன் இல்லை. நம்ம இந்த காரியத்திற்காக நிறைய ஜெபிச்சிட்டோம், பலன் இல்லை. இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் நிறைய நாள் கண்ணீர் சிந்திட்டேன்,
எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ நான் ஒரு முடிவுக்கு வரேன் பாருங்களேன், அந்த இடம்தான் தேவன் உங்களையும் என்னையும் அந்த ஜெபத்திற்கான பதில் கொடுக்க போகிற ஒரு ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரம், நான் ஜெபிக்க வேண்டிய நேரம். ஆனால் அந்த இத்தனை காலமாக ஜெபிச்சுட்டு அந்த ஒரு சிங்கிள் மினிட் நான் ஜெபிக்காமல் போகும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வராமல் போகிறது. அதைத்தான் இயேசு நல்லா அறிஞ்சு சொல்கிறாரு, மகனே மகளே, நீ ஜெபிக்க போகும்பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதுக்கு நீ முதல்ல உன்னை பலப்படுத்திக்கொள். ஆமேன். அப்போ சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சோர்வை கொண்டு வருகிறான். அப்போ ஜெபம் என்பது நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஜெபம் என்பது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு உணர்வு, ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் எப்பெல்லாம் ஜெபிக்கலையோ அப்போல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு கேப்பு வந்துடுது. எப்பெல்லாம் நீங்கள் உணர்ந்து ஜெபிக்காமல் இருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் எனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு உணர்வு, ஒரு தடை வந்து விடுகிறது. அப்போ அந்த தடையை பிசாசு சத்துரு அதிகமாக்கி ஒரு காலத்தில் உங்களுக்கு ஜெபம் என்னாலே ஒரு கசப்பாக போயிடும், ஜெபம் என்றாலே ஒரு கடமையாக போயிடும், ஜெபம் என்றால் ஏதோ தானோ என்று சொல்லி ஜெபிக்க தூண்டிவிடும். அப்போ தேவன் சொல்கிறார், அந்த கிரியையை உங்களுடைய இதயத்திலிருந்து நான் இன்னைக்கு அகற்றுகிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு நிறைய நோக்கம் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணத்தை யோவான் எழுதியிருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3:8 பிற்பகுதி சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் எதற்கு வந்தாராம் பூமிக்கு? பிசாசினுடைய கிரியைகளை. அது அவர் பூமியில் இருந்தபோது 10:38 அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்லுகிறது, அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் பட்டபடினால பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்காக சுற்றி தீர்ந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 10:38 வசனம் இருக்காது, நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ குமாரன் எதற்காக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார்னு சொன்னால் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காக. இப்போ பிசாசை பதிலாக நீங்கள் அங்கே சத்துருன்னு போடுங்க, சத்துருவுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அந்த சத்துருவுடைய கிரியை தான் உங்களையும் என்னையும் ஜெபிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுவது. அப்போ பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காக ஸ்பெசிஃபிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்போ இதை வேற ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது 1 யோவான் 3:8 பிற்பகுதியில் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்பதை வேற ஒரு டிரான்ஸ்லேஷனில் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு உலகிற்கு ஏற்படுத்திய அழிவின் வாதையை அழிக்கும்படிக்காக தேவனுடைய மகன் நம் உலகத்திற்கு வந்தாராம். எங்கே வந்தாருங்க? நம் உலகத்திற்கு வந்தாராம். உலகத்துக்கு கூட சொல்ல, நம் உலகத்துக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இருப்பதற்காகவே அவங்க வாழ்கிற உலகத்தில் அந்த உலகத்துக்கு சாரமே இல்லாமல், அந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இது சொல்லுது பாருங்களேன், பிசாசு உலகத்துக்கு ஏற்படுத்தின அழிவின் வாதை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு அழிக்கும்படிக்காக கொண்டு வந்த வாதைகள், அதை அழிப்பதற்காக குமாரன் உங்களுக்காக எனக்காக நம்முடைய உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்திற்குள்ளார வந்திருக்கிறார். பாருங்க, வாதை இல்லை, யோசனை பண்ணி பாருங்க, வாதை. திடீர்னு பாருங்க, அந்த குழந்தை கூட நல்லா இருந்த குழந்தைக்கு ஒரு வாதை வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ அந்த வாதையை அழிப்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ அந்த வாதையினால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அழிவுகள் இருக்கிறது. அந்த அழிவுகளை எடுத்து போடுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ பிசாசு என்கின்ற சத்துரு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக விதமான அழிவுகளை வைத்திருக்கிறான். பொருளாதாரத்தில், சரீரத்தில், ஆவியில், ஆத்துமாவில், ரட்சிப்பில், அபிஷேகத்தில், சபை கூடி வருதில், இன்னும் ஊழியத்தில் என்று சொல்லி பல வகையான அழிவுகளை அவன் உருவாக்கி வச்சிருக்கிறான். காரணம், அவன் தாறுமாறுகளின் தேவனாக இருக்கிறான். அவன் யாரா இருக்கிறாங்க? ஆமா, ஒன்னா இருந்தா அவனுக்கு பிடிக்காது இல்ல, அவன் தாறுமாறுகளின் தேவனாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒழுங்குகளின் தேவன். அவருக்கு சகலமோ ஒழுங்கா இருக்கணும். அப்போ பிசாசு அவன் என்ன பண்றான் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாதையை கொண்டு வந்து அதன் மூலமாக பல அழிவுகளை அவன் உருவாக்கி வைக்கிறவனாக இருக்கிறான். இப்போ இயேசு சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் ராஜாவா உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன்ல, நான் வந்து கடந்த ஆண்டுகளில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த அழிவுகளை உங்களை விட்டு நீக்கி போடுகிறேன். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்லா உற்சாகமா, நல்லா உற்சாகமா. ஏன்னா சொல்லும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில அழிவுகள் வந்ததை நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க, ஒரு சில இழப்புகளை நீங்கள் பார்க்குறீங்க,
ஒரு சில கஷ்டங்களை பார்க்குறீங்க, ஒரு சில கண்ணீர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, நீங்கள் புலம்பி அழுததை பார்த்துருக்கிறீங்க. உங்களை ஆற்றுவதற்கு தேற்றுவதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வாதை உங்களை அணுகினது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிட்டது. ஆனால் தேவன் வந்து என்ன பண்ணார், அதை ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணிட்டாருங்க, உங்களை விட்டு விலக்கிட்டார். அப்போ 4வது சத்துரு இந்த காரியத்தை பண்ணுறான். இப்போ 5வது ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிசாசு அல்லது சத்துரு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியத்தை திருடுகிறான். அது என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதலை, ஒற்றுமையை அல்லது சமாதானத்தை அல்லது ஐக்கியத்தை அவன் திருடுறவனாக இருக்கிறான். நான் சபையை பற்றி பேசலை, பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையில பாருங்கள், இன்றைக்கி உலகம் முழுவதும் அந்த டைவர்ஸ் அப்படிங்கிற காரியம் பெருகி போயிருக்கிறது. அண்ணன் தம்பிங்களுக்குள்ளார பிரச்சனை, அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளார பிரச்சனை, மாமியாரங்களுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை, ஒரு மனம் ஒற்றுமையை குலைக்கிறான். கீழ்ப்படுதலை திருடுறவனாக அவன் இருக்கிறான். அப்போ இன்னைக்கு அந்த கீழ்ப்படுதல் என்பது தேவனுடைய விருப்பம், கீழ்ப்படியாமை என்பது பிசாசனுடைய விருப்பம், சத்துருவுடைய விருப்பம். பாருங்க, பிள்ளைகள் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறது. கணவனை மனைவி எதிர்த்து பேசுகிறாங்க, பெற்றோர்கள் இல்லை. இது எங்கேருந்து வந்தது இந்த பழக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழ்ப்படிய முடியாதபடிக்கு, ஆமாம், கீழ்ப்படியாமையின் ஆவி அல்லது கீழ்ப்படியாமையின் கிரியைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே வருது, அந்த தேசத்துக்குள்ளே வருது அல்லது சபைக்குள்ளே வருது. அப்போ வந்து ஒற்றுமையை உடைக்கணும், அதான் அவனுடைய வேலை. அப்போ அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரியான கிரியைகளை நமக்குள்ளார கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். சரி, இப்போ கீழ்ப்படிய முடியாதபடிக்கு உங்களையும் என்னையும் பிசாசு செய்வது அவனுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு வேறு சில சுபாவங்களை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கொண்டு வந்துடுறான். இப்போ கீழ்ப்படிய முடியாமல் இருப்பதற்கு கோத்தராக செயல்படக்கூடிய கிரிகள் என்னதுங்க? இப்போ நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் எந்த சுபாவத்தில் இருந்தால் என்னால் கீழ்ப்படிய முடியாது. நான் எந்த சுபாவத்தில் இருக்கணும்? நான் பெருமையாக இருந்தால் கீழ்ப்படிய முடியாது, நான் மேட்டிமையாக இருந்தால் கீழ்ப்படிய முடியாது, நான் ரொம்ப அகங்காரமாக இருந்தால் கீழ்ப்படிய முடியாது. ஆனால் கீழ்ப்படிதலுடைய ஒரு கீழ்ப்படிதல் 2வது ஸ்டெப்பு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பு தான் தாழ்மை. அப்போ நான் தாழ்மையாக இருக்கும்போது எனக்குள்ளே கீழ்ப்படுதல் தானாக வந்துடும். கீழ்ப்படுதல் எனக்குள்ளே வரும்போது தேவனுடைய சுபாவம் எனக்குள்ளே வந்து விடுகிறதாக இருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. என்ன தெரியுங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை உள்ள வசனம். அதை சொல்கிறார் பாருங்க பவுல், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து. எதுக்காக நடந்தானீங்க? அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்புக்கு முதல்ல பாத்திரமாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மை வந்துச்சு பாருங்க. தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்காக ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன் பவுல் வந்து ரொம்ப நம்மளை பார்த்து ப்ரிசிசிவாக சொல்கிறார், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்? இது எதுவுமே பிசாசுக்கு பிடிக்காது, இது எதுவுமே சத்துருக்கு பிடிக்காது. இது எல்லாமே தேவனிடத்தில் இருந்த சுபாவங்கள், இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த சுபாவம். இது மனுஷனுக்குள்ளே இருக்குது, ஆனால் இது பிசாசுக்கு பிடிக்காது. ஆகவே அவன் என்ன பண்ணுறான், நம்மளுடைய அழைப்புக்கு விரோதமாய், நம்ம தேவன் இந்த எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்துக்கு விரோதமாய் நம்மை நடக்கும்படிக்காக தூண்டுகிறான். அப்போ அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு நமக்குள்ளார மேட்டிமைகளை, பெருமைகளை, நிறைய காரியங்களை கொண்டு வந்து நம்மை பிரிக்கிறவனாக இருக்கிறான். அப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல மிகுந்த தாழ்மையாக இருங்க, சாந்தமாக இருங்க, நீடிய பொறுமையாக இருங்க, அன்பினால் நீங்கள் ஒருவரை தாங்குங்க, சமாதான கட்டினால் நீங்கள் ஒருவர் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்க. ஏன்? இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரியம், அவருடைய சுபாவம். புரிதுங்களா? இப்போ இந்த குணத்தை என்கிட்ட இருந்து திருட்டா, உங்ககிட்ட இருந்து திருட்டா, நீங்களும் நானும் வெட்டிக்க வேண்டியதான், குத்திக்க வேண்டியதான், சண்டை போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், அண்ணன் தம்பி, ஒரே அப்பா அம்மா வயத்தில் பிறந்த அண்ணன் தம்பிங்க வெட்டு குத்து போய் கோர்ட்டில் நின்று இங்கே பார்த்து தானே இருக்கிறீங்க. பல வருஷமாக கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்தவங்க கோர்ட்டில் போய் நிற்கிறத பார்த்து தானே இருக்கிறீங்க. பாக பிரிவினை, சொத்து பிரிவினையில் எத்தனை குடும்பங்களில் வாய்க்கா ஒரு வரப்பத்துக்கு இப்படி தள்ளி போட்டால் அதுக்கு கத்தி தூக்கிடுமே வெட்டி பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அதெல்லாம் விடுங்க, அடக்கத்தில் போய் நானா கொல்லி போடணும், நீ தான் கொல்லி போடணும். ஏன்? அவனுடைய நோக்கம் உடைக்கணும்.
ஆமென். நான் ஒரு கதை கேட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு அப்பா அவங்க மகனை டைலர் கடைக்கு இட்டுன்னு போனாராம். டைலர் கடைக்கு இட்டுன்னு போனோடனே அந்த பையன் துருன்னு அந்த டைலர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துன்னு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரா, அந்த கத்திரிக்கோள் எடுத்து துணிங்களை அப்படியே அழகாக வெட்டி டிசைனாக வெட்டிக்கிட்டு என்னென்னலாம் வெட்டணுமோ வெட்டிட்டு கத்திரிக்கோள் தூக்கி போட்டாராம் ஓரமாக. இப்போ போட்டுட்டு அவர் அந்த மிஷினில் தைக்கிற அந்த ஊசியை வச்சு அதை எல்லாத்தையும் தைச்சி கிச்சி எல்லாம் சட்டையாக எடுத்து கொடுத்துட்டு அந்த ஊசியை மட்டும் அவுத்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அதை பத்திரமா வச்சாராம். அப்போ இந்த பையன் கேட்குறானா, அப்பாம்பா என்ன இது ரொம்ப முக்கியமான வேலை, இவ்வளோ பெரிய கத்திரிக்கோள், அதான் அவர் கேரளா சத்துக்கு எங்கே போட்டார், சின்னதுன்னு ஒரு ஊசியை தூக்கின்னு போய் இவ்வளோ முக்கியமாக வைக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னாராம் அந்த அப்பா, பாரு கத்திரிக்கோள் ஒன்றா இருக்கிறத வெட்டுது, அதனால் அது நமக்கு தேவையில்லை, ஆனால் இந்த சின்ன ஊசி வெட்டுனதை ஒன்றாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சொன்னாராம். உன்னுடைய வாழ்க்கையில் அது மேலே உன்னுடைய கவனம் போகக்கூடாது, ஊசியின் மேலே உன்னுடைய கவனம் போகணும். காரணம், இந்த ஊசி மட்டும்தான் பிரிஞ்சு இருக்கிறத ஒன்றா சேர்க்க முடியும். ஆமீன். இது ஒரு கதை. அப்போ இன்னைக்கு ஊசியை போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்குது. அது என்ன? அந்த ஊசி தான் வேத வசனம். அந்த வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல இருக்குது. அது என்ன பண்ணுதுங்க? உங்களை என்னையும் இணைக்கிறதுக்காக போராடுது, புதுப்பிக்கிறதுக்காக போராடுது, கட்டி எழுப்புவதற்காக போராடுது. காரணம், மனிதன் தனியா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஏற்ற துணையை, ஏன் அவங்க 2 பேர் தான், ஆனால் அவங்க 2 பேரும் ஒரே ஆளாக ஒரே ஆவில நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ இங்கே பாருங்களேன், நீங்களும் நானும் சமாதானமாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது, நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, சத்துருக்கு பிடிக்காது, சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், நம்ம தேவனை விட்டு பிரிக்கணும் அல்லது தேவனுடைய வழிகளை விட்டு பிரிக்கணும், எதையாவது செய்யணும், இந்த மனுஷன் கஷ்டப்படணும், கவலைப்படணும், கண்ணீரோடு இருக்கணும் என்பதாக அவன் செய்து விடுகிறான். இப்போ இதை பவுல், நான் சொல்லியிருப்பேன், பவுல் ஒவ்வொரு இந்த வசனத்தை நான் வேற ஒரு மொழிபெயர்ப்பில் எடுத்து வாசித்தேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கல, ஆனால் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். இதை எந்த நோக்கத்துக்காக இந்த வசனத்தை பவுல் எபேசு சபைக்கு எழுதுறார் என்பதை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும். எபேசு சபையில் 4ஆம் அதிகாரம் 1-3 வரையிலும் அவங்ககிட்ட சொல்கிறார், நீங்கள் இந்தந்த மாதிரியான சுபாவங்களால் நிறைஞ்சு இருக்கணும் என்று சொல்லி சொல்கிறார். அதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். பவுல் எந்த நோக்கத்துக்காக எழுதுறாருன்னு சொன்னால், கடவுளுடைய விருப்பத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில் விளங்குவதற்காக அப்போஸ்தலர் பவுல் இதை எழுதுறார். என்ன எழுதுறான்னு சொன்னால், விசுவாசிகள் தங்கள் அழைப்புக்கு ஏற்றவாறு இயேசுவை போல பணிவும் பொறுமையும் அன்பும் கொண்டு வாழ வேண்டும். விசுவாசிகளை ஒன்றுபடுத்துவதும் விசுவாசிகளுக்குள் ஒற்றுமையை உருவாக்குவதும் மனிதர்களுடைய வேலை அல்ல. என்னதுங்களா? உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒற்றுமையும் ஒரு மனதையும் நம்மளை ஒன்றா இருக்க வைக்கிறதும் யாருடைய வேலை கிடையாதான், மனுஷனுடைய வேலை கிடையாது. அதை ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவும் செய்து முடித்து விட்டார்கள். அதனால் அந்த ஒற்றுமையை இனிமேல் புதிதாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறா அதை கவனமாக காத்து ஒருமனப்பாட்டில் நிலைத்து நிற்க விசுவாசிகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார் இங்கே பவுல். இதனுடைய நோக்கம், விசுவாசிகள் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்பதை அவர் விளக்குறார். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் அழைப்புக்கு பாத்திரமாக இருங்க, நீங்கள் மிகுந்த தாழ்மையாக இருங்க, சாந்தமாக இருங்க, நீடிய பொறுமையாக இருங்க, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்க, சமாதான கட்டினால் ஆவியினுடைய ஒருமையை காத்துக்கொள்ளுங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஏற்கனவே ஒரு மனதையும் ஏக சிந்தையும் ஐக்கியத்தையும் நமக்குள்ள உருவாக்கி வச்சு விட்டு போனார் இல்லை, அதிலிருந்து நம்ம விலகி போய்விடக்கூடாது, அதை நம்ம தப்பி விடக்கூடாது, அதை நம்ம அசட்டியாக இருந்து விடக்கூடாது. ஏன்? அது தேவனுடைய விருப்பம் அல்ல, அது பிசாசனுடைய சத்துருவுடைய பெரிய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, அதைத்தான் எதிர்த்து நிற்கணும் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆவியின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்போ பிசாசனுடைய பெரிய தந்திரம் பாருங்களேன், நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு செஞ்சு விடுகிறோம், தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய முடியாமல் செய்து விடுகிறோம், தேவனுடைய வசனத்தை சொல்கிறாலே, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி
பார்க்கிறேன். யார் நடுங்குவா தேவனுடைய வசனத்துக்கு? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தான் நடுங்குவான். இல்லை, இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தர்கிட்ட போய் ஒரு வசனம் சொன்னால் அவர் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அதை கவனிக்க மாட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனம் வரும்போது அதுக்கு நடுங்குகிறார்கள். காரணம், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கீழ்ப்படிவது என்பது தேவனுக்கு மாத்திரமல்ல, தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது, தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிவது, சபைக்கு கீழ்ப்படிவது, சபையில் நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிவது, இது எல்லாமே தேவன் சொல்கிற கீழ்ப்படுதலுடைய ஆரம்பம். ஏன் இயேசு இது அப்படியே அழுத்தி 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 சொல்கிறாருன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். இப்போ நம்ம வேகமாக வாசிச்சிட்டோம். அவர் குமாரனா இருந்தும், கவனிங்க, ஏன் அந்த இடத்துல அவர் குமாரனா இருந்தோம் என்ற ஒரு வார்த்தையை போடப்பட்டிருக்கிறது? என்ன பாருங்க, ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறீங்க. குமாரனா இருந்தோம் ஏன் போடப்பட்டிருக்கு? அவர் குமாரன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ குமாரன் கிடையாது, பிதாவினுடைய மகத்துவங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய வல்லமைகள், அவருடைய ஆளுமைகள், அவருடைய சகலவிதமான நற்குணங்கள், பிதாவினுடைய சுபாவங்கள், பிதாவினுடைய தற்சுரூபங்கள், பிதாவினுடைய எல்லா விதமான எல்லாம் உடையவராக இருந்தவர் அதையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் சொல்லிட்டு அவர் குமாரனாக இருந்தும். அப்படின்னா இவ்வளோ வல்லமைகள் அவருக்குள்ளே இருக்குது, இவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது, இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது. அவருக்கு சொல்கிற வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அந்த குமாரனாக அவர் இருந்தோம். வசனம் சொல்லுது பட்ட பாடுகளினாலே. என்னவா? பட்ட பாடுகள். யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எனக்கும் ஒரு பாடு வந்தா நீங்கள் கீழ்ப்படுத்தல, நான் கீழ்ப்படுத்தல கற்றுக்கொள்கிறேன் இல்லை. எனக்கு ஒரு பாடு வந்துட்டா நான் கீழ்ப்படுத்தல கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது அவர் அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணப்படக்கூடாதவர், மகிமைகள் மாட்சிமைகள் மகத்துவங்கள் உடையவர்கள், வானங்கள் எல்லாம் அல்லேலூயா இல்லை உண்டாக்கின அவர் இந்த பூமியில் வந்து வசனம் சொல்லுது பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை. என்னங்க இது? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணுமா? ஏன் அவர் பிதா கிட்ட எப்போது எதுவும் சண்டை போட்டாரா? பிதா கிட்டக்கு ஏன் இந்த வசனத்தை பவுல், அப்போஸ்தலர் பவுல் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுக்கிறார்? அவர் பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவது காரணமானார். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுதா? கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? ஆனால் இதை நான் வேறு மொழிபெயர்ப்பு படித்தா இன்னும் தெளிவாக புரியும். வேறு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, இயேசு ஒரு குமாரனாக இருந்த போதிலும் தாம் பட்ட பாடுகளின் மூலம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அந்த பாடுகளின் மூலமாகத்தான் அவர் பூர்ணப்படுத்தப்பட்டார். அந்த பூரணமானதை கேட்டு பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் நித்திய ரட்சிப்புக்கு வழியாக அமைந்தார். இங்கே சொல்லுது அவர் அந்த பாடுகளை பட்டதுனால அந்த பாடுகளை பட்டு கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு சுபாவத்தில் பரிபூர்ணராய் அவர் ஆனாராம். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எப்போ கீழ்ப்படியாமல் இருந்தார்? இப்போ அவர் பாடுபட்டதுனால கீழ்ப்படிஞ்சார். இயேசு கிறிஸ்து எப்போ பிதாவாகிய தேவனத்தை சண்டை போட்டு கொண்டிருந்தார், அல்லது எதிர்த்து பேசி கொண்டிருந்தால், அல்லது அடங்காதவராக இருந்தார். இங்கே வந்து பிதாவாகிய தேவன் ஓகோ இயேசு இந்த பூமிக்கு போயிட்டாரு, இவரை சும்மா விட்டா சரி வராது, இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம், இவரை அட்டக்க பண்ணுவோம், அப்படியா? இல்லை. இந்த கீழ்ப்படுதல் எதுக்குன்னு சொன்னால் வசனம் சொல்லுது அவருடைய கீழ்ப்படுதலில் அவர் பரிபூர்ணம் அடைந்ததை ஒரு மனுஷன் கேட்டு கவனித்து தன்னுடைய இருதயத்தை அந்த கீழ்ப்படுதலுக்கு கொடுக்கும்போது உலகத்தில் எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத ரட்சிப்பை அந்த மனுஷனுக்கு கொடுக்கறதுக்காக அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிஞ்சாரு. அப்போ நீங்களும் நானும் கீழ்ப்படிவதற்கு தேவன் ஒரு ரகசியம் சொல்கிறாருங்க. பாடுகளை நீங்கள் பட்டாகணும், போராட்டங்களை நீங்கள் பட்டாகணும்,
துன்பங்களை நீங்க பட்டாகணும், உபத்திரவங்களை நீங்க பட்டாகணும். தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்? இப்ப நான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டேன். நல்ல கரையை கட்டுங்களேன். பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அது கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாரு. இப்ப தாவீது உபத்திரம் வந்தோடனே ஏஞ்சி ஓடி இல்லை, சண்டை போட்டு இல்லை, கோவப்பட்டு இல்லை, எல்லாம் பட்டு இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, நான் உபத்திரப்பட்டது நல்லது ஆண்டவரே. அப்ப இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு போராட்டம் சொல்லுங்க நல்லது. நீங்க சந்திச்சு கொண்டிருக்கிற ஒரு பாடு நல்லது. நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு டிப்ரெஷன் அல்லது ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு பொருளாதார இழப்பு நல்லது. ஏன் தெரியுங்களா? நான் பொறுமையை கற்றுக்கொள்கிறேன், கீழ்ப்படுத்தலை கற்றுக்கொள்கிறேன், தாழ்மையை கற்றுக்கொள்கிறேன். அதற்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் உபத்திரவம் என்கின்ற அந்த சண்டையை நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் உங்களை என்ன அவர் தேட்டுகிறார். இப்போ அந்த கீழ்ப்படுதல் உங்களுக்குள்ள பூர்ணமாக மாற 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 உங்களுக்கு ரட்சிப்புன்னு சொன்னால் இந்த இடத்துல விடுதலை, உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு ஜெயம் உண்டாகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படுதல் இல்லைன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கீழ்ப்படுதல் இல்லைன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொன்னார். யாருக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார்? பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். வேற வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சார், ராஜாக்களுக்கு கீழ்ப்படிஞ்சார், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிஞ்சார். ஒருத்தன் வந்து கன்னத்தில் அரைஞ்சான் அப்படின்னு அங்கே அவர் கீழ்ப்படியலை, அதை சகித்து கொண்டார். அப்போ நல்லா கொஞ்சம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காலம், ஒரு நேரம் இருந்தது. ஏன்னா அது அவரை மாற்றுறதுக்காக கிடையாது, உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு எனக்கும் வராதபடிக்கு தான் பெருமைகள், மேட்டிமைகள், பொறாமைகள், சண்டை, வன்கண்கள், பகை, இது எல்லாத்தையும் பிசாசு கள்ளத்தனமாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விதைச்சி நம்ம உடைச்சிட்றான். இப்போ இயேசு சொல்கிறாரு, அந்த மாதிரி நீ கடந்த ஆண்டில் சந்திச்சியா? அப்படிப்பட்ட போராட்டங்கள் பதில் நீ இருந்தியா? இப்போ அதை நான் அகற்றி விட்டேன். அல்லேலூயா. நல்ல கரைகளை தட்டுங்களேன். இப்போ பாருங்களேன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் ஏதோ ஒரு வியாதிக்காக, சும்மா ஒரு புத்துநோய்னு வச்சுக்கோமா, ஒரு கேன்சர். அது கேன்சர் வந்து ஒரு செல்லு. அது நிறைய இங்கே ஃப்ரான்ஸில் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. லங்ஸில் கேன்சரு, பிரெஸ்ட்டில் கேன்சரு, அந்த மாதிரி கேன்சர்லாம் இருக்குது. இப்போ அந்த கேன்சருக்காக ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த கேன்சர் எங்கே இருக்கும்? உடம்புக்கு உள்ளார இருக்கும். உடம்புக்குள்ளார இருக்கும்போது அதை மேஜிக்கெலாம் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ உடம்பை கத்தியால் கிழிக்கணும். கிழிச்சா ரத்தம் வரும், எல்லாருக்கும் தோலை எடுக்கணும். உள்ள அந்த கேன்சர் செல்லு எங்கே இருக்குதோ அதை வெட்டணும். அதை வெட்டி எடுத்து உடம்பை விட்டு தூரம் போடணும். அப்போ அந்த செல்லுனுடைய வேருக்கு தான் பார்ப்பாங்க, அந்த செல்லுனுடைய ரசினுக்கு தான் பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் ஆழமாக நோண்டி எடுத்து அங்கே ஒரு தைல போட்டு, அதுக்கு மேலே தோலில் தைல போட்டு எல்லாத்தையும் பண்ணி விடுறாங்க. இப்போ பக்கத்தில் உட்காந்துக்கிற அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும், இல்லை இல்லை இல்லை, என் பிள்ளையை கிழிக்க விடவே மாட்டேன், ரத்தத்தை பார்க்க விடவே மாட்டேன், அது வேதனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னப்போ டாக்டர் சொல்லுவார், இந்த கேன்சரு அறுத்து எடுக்கணும்னு சொன்னால் அவன் தோலை கிழிக்கணும், அவனுக்கு வேதனை வரும், வலி இருக்கும், மூத்திரம் இருக்கும், போராட்டம் இருக்கும், இதெல்லாம் நீ சகிச்சுத்தான் ஆகணும், இதெல்லாம் நீ பொறுமையாக. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? இல்லை இல்லைன்னுவான். அப்போ ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டரு உடம்புல இருக்கிற தேவையில்லாத ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறாருன்னா அது உங்களையும் என்னையும் அழிக்கிறது கிடையாது. நீங்களும் நானும் இனிமேலே உயிர் வாழ்வதற்காக. நல்ல கரங்களை தட்டுங்களேன். உயிர் நமக்குள்ளார இருந்து நாம் வாழ்ந்திருக்கணும் என்பதற்காகத்தான் அந்த டாக்டர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கத்தியால் கிழிக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ கீழ்ப்படிதல் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இல்லாததுனால வந்திருக்கிற பெருமைகள், மேட்டுமை, பொறாமை, கசப்பு, வஞ்சம், பகை, அதை கிழிக்கணும். அதை ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணி வெட்டி எடுக்கணும். இல்லைன்னா அது உனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, உன் குடும்பத்துக்கு ஆபத்து, சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. இப்போ ஆண்டவர் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார். அந்த அறுவை சிகிச்சை எப்படி செய்வார்? ஒன்று நீங்கள் வேதம் வாசிக்கும் போது அல்லது சபையில் வரும்போது. அப்போ அந்த அறுவை சிகிச்சைக்கு ஒத்து போகிறவங்க அந்த சுபாவங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு தேவன் சொல்கிறார், உபத்திரவ குகையில் நான் உன்னை லூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களையும் என்னையும் பொன்னாக விளங்குவதற்காக அந்த உபத்திரவை பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய சத்துருக்களை அகற்றினேன், உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றினேன், சத்துருக்களை விலக்கினேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அகற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சில்ல, விலக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சில்ல. அதன் பிறகு அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார், இனி. அந்த இனின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இல்லாத ஆசீர்வாதம் வரப்போகுது,
இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி ஏதோ நீங்கள் தடை செய்தது, அந்த தடையினுடைய அதிகாரம் நீங்கினது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய சீசனில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் புதிய சீசனுக்கு வரப்போகிறீங்க. அதனால் அந்த சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில் அகற்றப்படுகிறான். அகற்றப்படும் பொழுது நல்லா கவனிங்க, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒழுங்கின்மைகள், இதுதான் முக்கியம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்ம தாறுமாறாக தாக்கி போட்டுட்டோம். நம்ம பேசின பேச்சு, நம்ம நடந்த நடத்தை, நம்ம செயல்பட்ட காரியம், நம்ம சிந்தித்த விஷயம், நம்ம ஓடுனது, நம்ம உட்கார்ந்தது, எழுந்தது, இது எல்லாமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தாறுமாறாக சகலவற்றையும் ஆக்கி போட்டு வச்சிருக்கிறது. இப்போ அந்த சத்துரு அகற்றப்படும் பொழுது அந்த தாறுமாறுகள் நீங்கி தேவன் ஒழுங்குகளை கொண்டு வந்து அங்கே வைக்கிறார், நன்மைகளை கொண்டு வந்து வைக்கிறார், வளர்ச்சிகளை கொண்டு வந்து வைக்கிறார். இழந்து போன சமாதானம், சந்தோஷம், நிறைவு, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறார். குறிப்பாக சத்துரு அகற்றப்படும் போது தான் ஆசீர்வாதத்துக்கான கதவு திறக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாத கதவு திறக்கப்படும் போது தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இழந்து போன சகலவற்றையும் தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறவராக இருக்கிற. நல்ல கரங்களை தட்டுங்க. அப்போ தேவன் சத்துருவை அகற்றினார். ஆமேன். சத்துரு அகற்றப்பட்ட பிறகு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில ஆசீர்வாதங்கள் வருகிறது. ரொம்ப சீக்கிரமாக சுருக்கமாக ஒரு 7 ஆசீர்வாதங்களை முடிஞ்சால் இன்றைக்கி பார்க்கலாம். முதல் ஆசீர்வாதம், முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாசம் உண்டாகிறது, ஆவிக்குரிய வெளிச்சம் உண்டாகிறது. நீங்கள் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்குறீங்க, பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாத விதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆவிக்குரிய வெளிச்சம் பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வருவதற்கான காரணம், அந்த பார்க்க வேண்டிய விஷயத்தை நான் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல, பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாத விதத்தில் பார்க்கல. அப்படின்னா நான் சொன்னால் பார்க்க வேண்டியதை நான் பார்க்கல, பார்க்கக்கூடாத நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நான் இருளில் இருக்கிறதை போல தான் பிசாசு என்னை வச்சுன்னு இருந்தான். இப்போ அந்த பிசாசு அகற்றப்பட்டுட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகிறது. ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்களா. இப்போ அது என்ன வெளிச்சம்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6 வசனம் சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் சத்துரு இருந்தான். அவன் இருந்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருந்தாலும், வசனம் இருந்தாலும், வார்த்தை இருந்தாலும், அதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த வசனமும் அந்த வெளிச்சமும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எனக்கு ஒரு தெளிவு இல்லை, அதை குறித்து எனக்கு சரியான ஒரு ஞானம் இல்லை, அது என்னை வழி நடத்த வேண்டிய விதத்தை நான் அறிந்து கொள்ளாமல் இல்லை. அதுதான் பிசாசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தை தடை பண்ணி வச்சுருந்தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளார லைட்டு நல்லா எரியுது, ஒரு 100,000 வாட்ஸ் லைட்டை நீங்கள் ரூமில் எரிய வச்சுட்டீங்க. இப்போ ஹாலில் உட்காந்து நிற்கிறீங்க, ஹால் இருட்டாக இருக்குது, என்னடா வெளிச்சம் வரல, என்னடா வெளிச்சம் வரல, ரூமில் வெளிச்சம் போட்டாக்கா இங்கே லைட்டு போட்டால் ஹாலில் தெரியணுமே, ஏன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் பார்த்தாக்கா அந்த ரூமுக்கும் இந்த ஹாலுக்கும் இடையில ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுக்கிறீங்க. இப்போ நல்ல ஸ்க்ரீனை போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் உள்ள 1000 வாட்ஸ் லைட்டு போட்டால் கூட ஹாலில் வெளிச்சம் வருமா? வராது. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ரூமுக்குள்ளே இருக்க லைட்டை எடுத்து வந்து ஹாலில் போடுவீங்களா, இல்லை அந்த அந்த கர்ட்டனை இப்படி விலக்கி விடுவீங்களா? ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டிங்கன்னா அங்கே இருக்கிற வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நீங்கள் விளக்க மாற்ற வேணாம், விளக்க மாற்றி நீங்கள் போட வேணாம், ஸ்க்ரீனை விளக்கிட்டாலே போதும். அப்போ விளக்கு தேவன், ஸ்க்ரீன் பிசாசினுடைய கிரியைகள். இப்போது தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு, அவருடைய வெளிச்சம் இந்த இருளை விளக்குவதற்கு தேவையான அளவுக்கு வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் பிசாசு என்கின்ற ஒரு திரை அதை மூடி இருக்கிறது. இப்போ நீங்கள் போய் தேவன் என்கின்ற அந்த விளக்கை கைட்டு கொண்டாந்து இங்கே போட்டு இருக்க வேண்டிய வேலை கிடையாது. மாறா அந்த பிசாசு என்கின்ற ஒரு உதாரணம் சொல்கிறேன், பிசாசு என்கின்ற அந்த ஸ்க்ரீனை நீங்கள் தள்ளிட்டா பொழுதும் அங்கே இருக்கிற வெளிச்சம் இங்கே வந்துடும். அப்போ பிசாசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற இருள் என்கின்ற அழிவுகள், தடைகள், துக்கங்கள், சந்தோஷங்கள், சமாதானம் இல்லாத காரியம் இல்லை, இந்த மாதிரியான காரியங்கள் பாருங்களேன், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருளுக்கு அதிகாரமாக இருக்குது, இருளுடைய அடையாளமாக இருக்குது. அதற்கு சொந்தக்காரன் பிசாசு உங்களை என்னையும் ஆளுகப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இப்போது அந்த இடத்துல வெளிச்சம் வரணும்னு சொன்னால் அந்த திரை அகற்றப்படணும், அந்த சத்துரு அகற்றப்படணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் அகற்றிட்டேன்,
அகற்றபடினால இது வரைக்கும் வசனம் வந்தபோது உங்களுக்கு புரியாமல் இருந்தது, இப்போ புரியுது. வார்த்தை வந்தபோது தெளிவில்லாமல் இருந்தது, இப்போ தெளிவு வருது. இப்போ வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை வருது, ஒரு விருப்பம் வருது. முன்னாடி வசனத்தை மனப்பாடம் பண்ணீங்க, இப்போ வசனத்தின் சாரம் உங்களுக்கு புரியுது. முன்னாடி வசனத்தினுடைய பக்கம் உங்களுக்கு தெரியுது, இப்போ அந்த வசனமே உங்களுக்கு பக்கமாக மாறுது. முன்னாடி வசனத்தை கடமைக்காக படிச்சிங்க, அல்லது வேத வார்த்தையை நீங்கள் கடமைக்காக படிச்சிங்க, இப்போது அதை உங்களுடைய கண்ணுக்கு கண்ணாக நீங்கள் படிக்க, அதை நீங்கள் விரும்பி படிக்க, அதனுடைய சாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் இருக்கிறீங்க. ஆமேன். இல்லை, அப்போது வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு சொன்னால் அந்த இருள் ஓடணும். அந்த இருள் ஓடுவதுக்கு திரையை அகற்றி விட்டால் போதும். அப்போ தேவனுடைய, நான் வேகமாக சொல்கிறேன், ரொம்ப விளக்கமாக சொல்லலை. அப்போ முதல்ல தேவன் ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பாருங்கள், இங்கே சொல்கிறாரு, எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த வெளிச்சம் நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடியது கிடையாதுங்க. இந்த வெளிச்சம் உங்களுடைய ஆவிக்குரிய வெளிச்சம் உங்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்கும். இருதயத்தை மனமகிழ்ச்சியாக்கும், சந்தோஷத்தினால உண்டாக்கும். இல்லை, அப்போ தான் உங்களுடைய இருதயம் அந்த தேவையில்லாத பலவீனங்கள், தேவையில்லாத காரியங்களில் முழுகாதபடிக்கு நம்மளை காப்பாற்றுகிறது. ரெண்டாவது, தேவன் பிசாசுகளை அல்லது தேவன் சத்துருவை அகற்றின போது தேவனுடைய வார்த்தையின் விளைச்சலை, மகசூலை நம்முடைய கண்கள் காணும். இதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டும் ஒன்று வழியோரமாக இருந்தேன், முள் செடியாக இருந்தேன், கற்பாறையாக இருந்தேன். காரணம், உலகத்தினுடைய இன்பங்கள், என்னை நெருக்குகிற பிரச்சனை, மற்ற காரியங்கள் என்னை நெருக்கினபடினால என்னால் பலன் கொடுக்க முடியாமல் இருந்தது. இப்போ தேவன் என்ன பண்ணுறார், அந்த சத்துருவை அகற்றின போது என்னுடைய இருதயம் நல்ல நிலத்தமாக அந்த இருதயம் மாறுது. இப்போ அந்த விதை கொண்டு வந்து உழுந்த உடனே அங்கே எத்தனை மடங்கு பலன் உண்டாகிறதுங்க? 100 மடங்கு பலன் உண்டாகிறதாக இருக்கிறது. காரணம், நிலம் அதே நிலம்தான், ஆனால் இப்போ சுத்திகரிக்கப்பட்ட நிலமாக மாறுது. அங்கே இருந்த முள் எடுக்கப்பட்டு போயிடுச்சு, அங்கே இருந்த பாறை எடுக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த வழியோரம் இப்போ வேலி போடப்பட்டு பொதுவான இடமா இல்லாமல் தனியான ஒரு சொந்த இடமா மாறி இருக்குது. இப்போ அந்த நிலத்தின் மேலே விதை விழுந்த உடனே அது 30, 60, 100 மடங்குமாக பலன் கொடுக்க தேவன் செய்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. இப்போ முச்சடியில் ஊழ்ந்தத விதை வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வல்லம் இல்லையா? அந்த வார்த்தையில் ஜீவன் இல்லையா? ரோட்டோரத்தில் விழுந்தது அல்லது பாறையில் விழுந்தது, அந்த வார்த்தை வல்லமை இல்லையா? அந்த வார்த்தையில் ஜீவன் இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும், இருந்துச்சு இல்லை. ஆனால் ஏன் வளரல அப்படின்னு சொன்னால், நிலம் சுத்திகரிக்கப்படலை, நிலம் உணர்வுள்ள நிலமாக மாறல. இப்போ அதே வார்த்தை விழுந்த உடனே நிலம் சுத்திகரிக்கப்பட்டு உணர்வுள்ளதாக மாறினபடினால பிசாசு இருந்த வரைக்கும் தடுத்து வைத்திருந்த நற்கிரியைகள் பிசாசு அகற்றப்பட்ட பொழுது அது இப்போ மாறி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, மனுஷா விதை மாற்றப்படலை, தேவன் விதையை மாற்றலை. விதை அதே விதை தான், அவர் நிலத்தை மாத்துறாரு. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா? நிலத்தை மாத்துறாருன்னு சொன்னால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனை மாற்றலை, மாறா அந்த நிலம் யாருக்கிட்ட இத்தனை நாளாக அடிமைப்பட்டிருந்ததோ அந்த அடிமைத்தனத்தை அகற்றுகிறார், அந்த சத்துருவின் கிரியைகளை அகற்றுகிறார், அந்தகார வல்லமைகளை அகற்றுகிறார். இப்போ அந்த விதை 60 மாத்திரமல்ல 100 மடங்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. முன்னாடி எதிர்பார்த்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரல. வசனத்தை நீங்கள் அறிக்கை செஞ்சீங்க, வசனத்தை நீங்கள் பேசினீங்க, வசனத்தை நீங்கள் விசுவாசமாக வெளிப்படுத்தினீங்க, ஆனால் உங்களுக்குள்ள மாற்றம் வரல. ஆனால் எப்போ உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறுதோ அப்போ உங்களுக்கு பலன் வந்தது. அந்த நல்ல நிலம் பலன் கொடுப்பதற்கு அந்த நிலத்துக்குள்ளே ஒரு குவாலிட்டி வெளிப்பட்டது. அதை கொஞ்சம் பார்த்துருவோம். மத்தேயு 13:23 எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் வீட்டில் பாருங்கள், இல்லைன்னா இங்கே பாருங்கள். மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும், நல்லா கவனிங்க வசனத்தை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்தான். என்னங்களாங்க? ஆமாம், முன்னாடி கேட்கிறவனாக இருந்தான், மறந்துட்டான். முன்னாடி கேட்கிறவனாக இருந்தான், அதை விட்டுட்டான். இப்போது நல்ல நிலமாய் மாறின பிறகு அவன் வசனத்தை கேட்குறவன் மாத்திரம் கிடையாது, மாறினா உணர்கிறான். உணர்வுள்ள ஒரு இருதயமாக அவன் மாட்டு இருக்கிறான். அதனால் இப்போது அவன் பல மடங்கு பலன் கொடுக்குறவனாக மாறினான். சரி, வேக வேகமாக பார்த்துன்னு போவோம். இப்போ அவனுடைய சிந்தனையை உணர்வடைய செய்து அங்கே புத்தி மாறி இருந்தவன் புத்தி தெளிந்தவனாக மாறிவிட்டான். வாழ்க்கையில் பலன் உண்டானது, அவன் வாழ்க்கையே இப்போது பலனளிக்கக்கூடியதாக மாறினது. சரி, 3வது நன்மை, பயம் விலகி சமாதானம் உண்டாகிறது. அப்போ பிசாசு இருந்த வரைக்கும்
உங்களையும் என்னையும் பயத்தின் கட்டுனால கட்டி வச்சு பயத்தினால உங்களையும் என்னையும் சமாதானம் இல்லாதபடிக்கு ஆக்கி வச்சிருந்தான் சத்துரு. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் அவனை அகற்றிட்டேன். அகற்றின உடனே உங்களுக்குள்ளார பயம் போனது, உங்களுக்குள்ளார திகில் போனது, உங்களுக்குள்ளார குழப்பம் போனது. அதற்கு பதிலாக நான் உங்களுக்குள்ள ஒன்று கொண்டாந்து வச்சிருக்கிறேன். யோவான் 14:27, யோவான் 14:27 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அதில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை சொல்லிட்டு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது எப்படி நீங்கள் படிக்கணும்னு சொன்னால், முதல் எடுத்தோன்னே இதை படிச்சிடணும். உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. காரணம், உலகம் உங்களுக்கு கொடுக்குற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல. உலகம் உங்களுக்கு கொடுக்குற சமாதானம் இல்லை, இது என்னுடைய சமாதானம். அதாவது என்றென்றைக்கும் சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, என்றென்றைக்கும் ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது இல்லை. ஒரு நாளைக்கு சந்தோஷமாக ஒரு நாளைக்கு துக்கமாக இருப்பது கிடையாது. எல்லா நாளுமே மன ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு. அப்போ சத்துரு இருந்தபோது பயம் இருந்தது, திகில் இருந்தது, குழப்பம் இருந்தது, இலைப்பாறுதல் இல்லாமல் இருந்தது. இப்போ அவன் அகற்றப்பட்ட பிறகு உலகத்தில் இருக்கிற சமாதானம் எனக்கு தேவன் கொடுக்க வரல, மாறா அவருக்குள்ளே இருந்த அந்த உன்னதமான சமாதானம், அந்த சமாதானத்தை தான் தேவன் சொல்கிறார் தேவ சமாதானம் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது குழப்பம் கிடையாது, அங்கே தெளிவு உண்டாகிறது. ஐ மீன் இருதயத்தில் பலவீனம் கிடையாது, இப்போ பலன் உண்டாகிறது. முன்னாடி நீங்கள் அப்பா அப்படின்னு கூப்பிடுவதற்கு பயந்து கொண்டிருந்தீங்க, நான் அந்நியனோ நான் நினச்சி கொண்டிருந்தீங்க, குழம்பிக் கொண்டிருந்தீங்க. இப்போ சத்துரு அகற்றப்பட்ட பிறகு நீங்கள் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கனால கரைகளை தட்டுங்களேன். அப்போ இந்த ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. அப்போ இப்போ நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறவர்களாக, தேவனுடைய வித்துக்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக நம்ம இப்போது மாறி இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டானது. நாலாவது ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். நான்காவது, ஒற்றுமையும் ஒரு மனமும் நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிசாசு என்ன பண்ணால் நம்மளுடைய ஒரு மனதை திருடுகிறவனாக, ஒற்றுமையை திருடுகிறவனாக நம்ம பிரித்து நம்மளை தனித்தனியாக ஓட வச்சு அடிக்கிறது தான் அவனுடைய வேலையாக இருந்தது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவனை நான் அகற்றி விட்டேன். இப்போ அகற்றின உடனே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமும் ஏக சிந்தையும் ஐக்கியமும் உண்டாகிறது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதில் இருக்காது, நான் சொல்கிறேன், படிக்கிறேன். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், 2 பேர் ஒரு மனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. பைபிள் ஒரு கேள்வி கேட்குது. ஆமோஸ் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, 2 பேரும் ஒன்றா நடந்து போகாமல் போனால் அவங்க ஒரு மனப்படுவாங்களா? ஒரு மனப்பட முடியாது. அப்போ 2 பேர் ஒரு மனப்படணும்னா அவங்க ஒருமித்து வாசம் செய்யணும். அப்போ ஒருமித்து வாசம் செய்யாதபடிக்கு தான் பிசாசு என்ன பண்ணால் பிரிவினைகளை கொண்டு வருகிறான். பிசாசு இருந்தபோது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ள முடியாத தன்மை. பிசாசு இருந்தபோது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறான். என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கும் எனக்கும் இடையில கேப் உண்டாக்குறான். பிசாசு வந்தபோது பிரிவினையை கொண்டு வருகிறான், பகையை கொண்டு வருகிறான், குரோதத்தை கொண்டு வருகிறான். உங்களை என்ன சேர்த்து இருக்க விடாதபடிக்கு அவன் தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இருந்துச்சா அதை நான் என்ன பண்ண போகிறேன்? விலக்கிட்டேன். இப்போ விலக்கின உடனே என்ன நடக்குது தெரியுங்களா? இப்போ எங்கே ஒரு மனம் இல்லாமல் இருந்ததோ, எங்கே ஒற்றுமை இல்லாமல் இருந்ததோ, எங்கே ஏக சிந்தை இல்லாமல் இருந்ததோ, இப்போ அந்த இடத்துல என்ன வருதுன்னு சொன்னால், சங்கீதம் 133 முதல் வசனம் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமோ. இப்போ பிரிவினைகள் நீங்கி போனது, இப்போ நன்மை உண்டானது, அங்கே இன்பம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் சத்துருவை அகற்றும் போது பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வருதுங்க, புரிந்து கொள்தல் தன்மை வருதுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒருமனம் வருது, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஒருமை வருது, அக்கா தங்கச்சிக்குள்ள ஒருமை வருது, மாமனார் மாமியார் குடும்பத்துக்குள்ள ஒருமனை வருது, சபையில் ஒருமனம் வருது, விசுவாசிகளுக்குள்ள ஒருமனம் வருது. இதையெல்லாம் தேவன் எப்படி பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த சத்துருவை அகற்றின பிறகு இப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கு ஒரு பாண்டிங் உண்டாயிடுச்சு, ஒரு பிணைப்பு உண்டாயிடுச்சு. ஆமேன். இப்போ அதை முன்னாடி பிசாசு தடுத்து வச்சிருந்தான், சத்துரு தடுத்து வச்சிருந்தான். சந்தேகத்தினால, குழப்பத்தினால தேவனையே சந்தேகப்பட்டு தேவனோடு கூட ஒருமனப்பட முடியாதபடிக்கு ஆமேன் இருந்த அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு இப்போ தேவனுக்கும் அவனுக்கு இடையில ஒரு நல்ல பாண்டிங், ஒரு நல்ல உறவு உண்டாயிருச்சு. இப்போ அவனுக்கும் ஒரே இருதயம் அவனுக்குள்ளே உண்டாயிருக்குது,
ஒரே சிந்தை உருவாகி இருக்கிறது, அவனுக்குள்ளார ஒரே மனம் உண்டாயிருக்கிறது. இப்போ தேவன் நினைக்கிறதை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். அவன் செய்கிறதை தேவன் விரும்புகிறவராக உங்கள் ஒரு பாண்டிங் உண்டாயிடுச்சு. எத்தனாவது காரியம் பார்த்துக்கிறோம்? வைக்கலாம் 4. 5வது பார்க்க போகிறோம் வேக வேகமாக. 5வது ஆசீர்வாதம் தடையில்லாமல் உண்டாகிறது. முன்னாடி சத்துரு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருந்தான், தாமதத்தை கொண்டு வச்சிருந்தான். அங்கே உங்களுடைய ஆசீர்வாதம் சிதைந்து போகிறதை உங்கள் வாழ்க்கையில் வச்சிருந்தான். ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு இருந்ததை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தான். இப்போ அந்த சத்துரு அகற்றப்பட்ட பொழுது ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வந்தது பாருங்கள். அதனால தான் நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்கிறார், கர்த்தர் உன் களஞ்சியங்களில் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எதில் கட்டளையிடுவாரா ஆண்டவன்? களஞ்சியங்களில். உங்களுடைய களஞ்சியங்களில் ஆசீர்வாதம். அப்போ அந்த களஞ்சியம் என்பது தான் உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய சபை அல்லது உங்களுடைய ஆமாம் எல்லாவற்றிலையும் தேவன் சொல்கிறார் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறாராம். ஏன்? முன்னாடி பிசாசு தடுத்து வச்சிருந்தான் ஆசீர்வாதத்தை. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவன்கிட்ட இருந்த அதிகாரத்தை பறித்து, அவனிடத்தில் இருந்த வல்லமைகளை பறித்து, அவனை கல்வாரி சிலுவையில் வெளியரங்கமாக்கி, ஆமேன், அவனை அவர் நிர்வாணமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தபடினால இப்போ சொல்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக சிவனில் கரையில தட்டுங்களாம். ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிறான். 6வது ஒரு காரியம், இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் புதுப்பிக்கும்படிக்கு தேவன் செய்கிறார். எந்த சத்துரு என்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாதபடிக்கு தடைய, ஆசீர்வதிக்க, அதாவது தேவனுடைய ஆலயத்தில் வந்து தங்கியிருக்க முடியாதபடிக்கான தடைய, உறவுகளில் ஒரு தடை அல்லது எல்லா பிரச்சனைகளையும் அவன் கொண்டு வந்து தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாதபடிக்கு, சபையோடு ஐக்கியப்பட முடியாதபடிக்கு, தேவனுடைய காரியத்தில் எல்லாம் நம்ம பின்வாங்கி போகும்படிக்கு செய்து நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கி வைச்சான்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? அகற்றிட்டேன். இப்போ நாம் ஸ்டேபிள் ஆக்கப்பட்டவர்களாக, நிலைத்து நிற்கிறவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. இப்போது ஜெபம் உங்களுக்கு ஒரு வேதனையா இல்லை, ஜெபம் உங்களுக்கு ஒரு வாஞ்சியா மாறுது. ஆமீன். வசனத்தை எடுத்து வாசிப்பது கடமையாக கிடையாது. இப்போ அந்த வசனம் வாசிக்கிறது உங்களுக்கு சாப்பாடாக மாறுது. சபை கூடி வருதில்ல, தேவனை துதிக்கிறதில்ல, ஆராதனையில் பங்கு பெறுகிறதில்ல, கர்த்தருக்காக கொடுக்கறதில்ல, கர்த்தருக்காக ஓடுகிறதில்ல, உழைக்கிறதில்ல, ஏதோ கடமைக்குன்னு நம்ம சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் தடை பண்ணும்போது இருந்த நாம இப்போ அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்கிறவங்களாக நம்ம மாறி இருக்கிறபடினால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்போது கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. முன்னாடி சத்துரு கட்டி வச்சிருந்தான், இப்போ தேவன் அன்பின் கயிறுகளால் உங்களையும் என்னையும் கட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கை நீதிமானுடைய வாழ்க்கை, பனையை போல செழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முடிச்சு போயிடுவோம். தேவன் இப்போது என்னுடைய நடுவில் வந்து மகிழ்ந்து களி கூறுகிறவராக அவர் இருக்கிறார். லேவியராகமம் 26:12 சொல்லுது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள். சத்துரு இருந்த வரைக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து உள்ளாவ முடியல, அவர் விரும்பின நேரத்தில் உங்களை என்ன தொடர்பு கொள்ள முடியல. நீங்களும் நான் தொடர்புக்கு எட்டாக இருந்தோங்க, அந்நியரா. உங்களை தேவன் நினச்சாலும் கான்டாக்ட் பண்ண முடியாதுங்க, இல்லை? ஆமாம், அவர் நினச்சா கூட உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாததுக்கு தொடர்புக்கு எட்டாக இருந்தீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இப்போது அந்த சத்துரு அகற்றப்பட்டின பிறகு அவர் நம்ம நடுவில் வந்து வாசம் செய்கிறாராம். இப்போ அவர் மட்டும் பேசின்னு இருக்க மாட்டார், நீங்களும் அவரோடு பேசலாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த சத்துருவை நான் அகற்றி விட்டேன். அப்போ சத்துரு இருந்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்குது. ஆனாலும் ஒரு 7 சொன்னேன். உங்களுடைய வாழ்க்கையில் சத்துரு இருந்த வரைக்கும் என்னென்னலாம் கிடைக்காம நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அதை இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் கொடுக்கும்படிக்காக அவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். எழுந்து நில்லுங்க.